தவறு என்பது நாம் தெரியாமல் செய்வது. அது தப்பாக மாறி தொடர்ந்தால் திருத்த வேண்டியது உனது கடமையாகும். அது திருத்தப்படாமல் மீண்டும் தொடர்ந்து இருக்குமானால் இறைவனால் ஏதோ ஒரு வழியில் திருத்தப்படும். எவரும் விதிவிலக்கல்ல. எனக்கு ஏன் இது நடக்கிறது, நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள். தூய்மையான மனதுடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை. கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீர் போல. கவலை கொள்ளாதீர்கள். வலிகளுடன் தொடர்வதால் தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. வலிகளை சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தப்படும். மற்றவங்க கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனங்கலக்கம் கொள்ளாதீர்கள். சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான். ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காகவே. கவலை கொள்ளாதீர்கள். உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதல் நீயும் உன்னுடைய இறைவன் மட்டுமே தான். அதை சகல மனிதர்களிடம் நீ எதிர்பார்த்தால் உன் முகத்திற்கு முன்னாடி ஆறுதலையும் உன் முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்தில் நம்மளை வைக்கிறாங்களோ அதே இடத்தில் நாம்ளும் அவங்கள வச்சிடணும். உறவுகள் முக்கியம்தான். அதை விட நம்மளுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். நம்மளை விட்டு செல்ல காரணம் தேடி போனவங்களை நினச்சி கஷ்டப்படாதீர்கள். அவர்களோட தேவைகள் நம்மளால முடிஞ்சு போச்சு. அவங்களோட பொழுதுபோக்குக்காக நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளவுதாங்க. நடுவானில் பறக்கும் பறவையின் ஒரு இறகு கீழே விழுவதனால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை. உன்னோட வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள், இடையில் போனவர்களுக்கெல்லாம் நீ உன்னோட பயணத்தை நிறுத்திவிடாத. இந்த நிலையும் உனக்கு மாறும். இன்று இல்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் மற்றொரு நாள். இதற்காக எல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்காதே. நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளித்தான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அது அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. நம்மளை கண்டு கொள்ளாதவங்கிட்ட கண்ணீர் விடுவதில்லும், செவி கொடுத்து கேட்காதவங்கிட்ட கத்தி கதறுவதில்லும், நம்மளை விட்டு விலகி போனவங்கிட்ட விளக்கம் கேட்பதில்லும், உன்னை அள வச்சவங்க கிட்ட ஆறுதல் தேடுவதில்லும், நம்மளை வேணாம் அப்படின்ட்டு உதறி தள்ளியவர்களிடம் நீ உயிரை வைப்பதிலும் எப்பவுமே எந்த ஒரு பயனும் கிடைக்காது. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் நம்மளோட தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே. அதனால் உன் நிம்மதி போய்விடும். அவர்களை உன் வாழ்வில் இருந்து அகற்றிவிடு. நீ அவர்களை விட்டு அகன்றுவிடு. அதுவே புத்திசாலித்தனம்.